Good morning children. This வந்து previous last 3 classes வந்து நம்ம 1.1 1.2 1.3 பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து முடிச்சிட்டோம். இந்த 3 எக்ஸசைஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1.4 வந்து ஸ்கொயர் ரூட், 1.5 வந்து கியூப் ரூட், 1.6 வந்து பவர்ஸில் வரும். ஸோ நான் அதை வந்து அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து மிஸ்லினியஸ் வந்திருக்கேன். மிஸ்லினியஸில் வந்து மேக்ஸிமம் வந்து 1.1 1.2 1.3லேருந்து நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது ஓரியன்டாக என்னென்ன சம்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது ஓரியன்டாக வந்து இந்த ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 சம்மும் சேலஞ்சிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 6th சம் வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 6th சம் வரைக்கும் இருக்குது. சேலஞ்சிங்கில் இருக்கக்கூடிய அந்த 6 சம்ஸ் ப்ளஸ் இந்த மிஸ்லினியஸில் இருக்கக்கூடிய 4 சம்ஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 10 சம்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த 10 சம்ஸ் பார்த்துடலாம். பிகாஸ் ஏன்னு கேட்டால் இந்த 10 சம்ஸுமே 1.1 1.2 1.3 டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து ஸ்கொயர் ரூட் புது சாப்டர் போயிட்டு அது ஓரியன்டாக இருக்க மிஸ்லினியஸும் சேலஞ்சிங்கும் பார்த்துடலாம். அப்படி ஒவ்வொரு பிட்வீன் அந்த ஒவ்வொரு சாப்டருக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஸ்லினியஸும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து கெட் டுகெதர் பண்ணின மாதிரி இருக்கும். அதாவது அந்த மாதிரி டைப்லாம் ஒரு நோட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஸோ இப்போ நான் வந்து மிஸ்லினியஸ்க்கு வந்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். If 3/4 of a box of apple weight 3 kg and 225 gram, how much does a full box of apple weight ன்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே பாருங்கள் மிஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். The 3/4 of a box of full apple, அதாவது 3/4 எப்போ ஃபார்ம் ஆகும், ஒரு ஃப்ராக்ஷன் எப்போ ஃபார்ம் ஆகும், when a whole is divided into a part we can get a fraction. ஓகேவாமா? ஸோ நம்ம எப்போ வந்து இந்த ஹோல் பார்ட்டை டிவைட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஃப்ராக்ஷன் கிடைக்கும். இந்த ஹோல் பார்ட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு 3-4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபுல் ஆஃப் ஆப்பிள் ஃபுல் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன கேட்குறாங்க, த டோட்டல் வெயிட் ஆஃப் த ஃபுல் பாக்ஸ் கேட்குறாங்க. அந்த டோட்டல் வெயிட்டோட ஃபுல் பாக்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறோம், அந்த டோட்டல் வெயிட் ஆஃப் ஃபுல் பாக்ஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் பார்ட்டை டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஃப்ராக்ஷன் கிடைக்கும். அப்போ அந்த ஃபுல் பார்ட்டோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஃபுல் பார்ட்டோட வெயிட் வந்து அன்னோன் வேல்யூ. ஸோ லெட் அஸ் டேக் தட் அன்னோன் வேல்யூஸ் b is equal to xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவாமா? the 3/4 of a box of apple weight is 3 kg 225 kg கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்ல ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், இதோட வெயிட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 kg 225 கிராமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹையர் வேல்யூ இருக்குது, ஒரு லோயர் வேல்யூ இருக்குது. ஓகேவாமா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட் யூனிட் இருக்கும் பொழுது நம்மளால் ஆட் பண்ணவோ, செப்ரேட் பண்ணவோ, மல்டிப்ளை பண்ணவோ, டிவைட் பண்ணவோ முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியதை லைக் யூனிட்டாக மாற்றிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் கிலோகிராம், ஹெக்டோகிராம், டெகாகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம் 3. அப்போ கிலோகிராம் டு கிராம் போகணும்னா எவ்வளோ ஸ்டெப்ஸு, 3 ஸ்டெப்ஸ். அப்போ என்ன பண்ணோம், 1 kg = 1000 கிராம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து 3 தான் என்ன ஆகும், கிராமாக கன்வெர்ட் பண்ணுறோம். கிராம் நோ சேஞ்ச், அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவாமா? அப்போ 3 × 1000 3000 கிராம் ப்ளஸ் 225 கிராம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. அப்போ 3000 225 ஆட் பண்ணும்பொழுது இப்போ சேம் யூனிட்டாக மாற்றினா மட்டும்தான் ஆட் பண்ண, சப்ராக்ட் பண்ண, மல்டிப்ளை பண்ண, டிவைட் பண்ண முடியும். ஏன் இந்த ஸ்டெப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு இப்போ புரிஞ்சுதா? டிஃப்ரெண்ட் யூனிட்ல இருந்துச்சு. ஸோ அப்போ அதை லைக் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தென் ஒன்லி வி கேன் ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். 3225 கிராம். ஓகேவாம்மா? இது என்னது, அவங்க இது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபுல் பார்ட்டில் நம்ம 3/4 எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3225னா இந்த 4th அதாவது ஃபுல் பாக்ஸ்லேயே ஆப்பிள் ஃபில் பண்ணும்போது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டிஃப்ரெண்ட் யூனிட்டில் இருந்ததை சேம் யூனிட்டாக மாற்றிருக்கேன். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 3/4 ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ 3/4 ஆஃப் டோட்டல், அதாவது டோட்டலில் 3/4 அப்படிங்கிறது 3225 கிராமா. ஸோ அப்போ வந்து நம்ம அன்னோன் வேல்யூ ஃபுல் எக்ஸுங்கிறது ஃபுல் பாக்ஸ். ஸோ அதை ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், 4/3 மாறிடும். ஸோ we can reduce the numerator and denominator. how many times 3 1s are 3. இதை ரெடியூஸ் பண்ணும்போது 1 3 is 3. அப்போ 22 வந்து நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 22 எடுத்துக்கிறோம். 7 3s are 21, ரிமைண்டர் 1 இருக்கும். 7 5s are 7, 5 3s are 15 கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து நியூமரேட்டரில் வந்து 1075ம், டினாமினேட்டரில் வந்து 1ம் கிடைக்கும். ஓகேவாமா?
அப்போ 1075 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4300 கிராம் கிடைக்கும். ஸோ த ஃபுல் பாக்ஸோட வந்து வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 4300 கிராமா. அவங்க வந்து இப்போ கேட்குறாங்க நம்மளோட வேல்யூ எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கன்வெர்ட் சொல்லும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது கிலோகிராம் ஹையர் யூனிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், மீதி ரிமைனிங் வேல்யூ வந்து கிராமை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த 4300 4300 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கிலோகிராம் ரெப்ரசென்ட் பண்ணோம், மீதி இருக்கிறத கிராமை ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேவாம்மா? ஸோ அப்போ த வெயிட் ஆஃப் ஃபுல் பாக்ஸ் பி 4 kilogram 300 gram. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் த மிஸ்லினியஸில் பேஜ் நம்பர் 46ல் செகண்ட் சம்மா இது. மிஸ்லினியஸில் பேஜ் நம்பர் 46ல் செகண்ட் சம். மங்களம் buys a water jug of capacity 3/4 liters if she buy another jug which is 2/3 times as large as smaller jug. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மங்களம்ங்கிறவங்க வந்து ஒரு குட்டி ஸ்மாலர் ஜக் வாங்குறாங்க. அதோட வெயிட் வந்து 3/4 லிட்டர்ஸ் வெயிட் இருக்கும். அதாவது லிட்டர் அப்படின்னா கெப்பாசிட்டி, நம்ம எவ்வளோ வாட்டர்ஸ் அதில் வந்து பிடிக்கும், அதில் எவ்வளோ அதுதான் நம்ம வேல்யூம்னு சொல்லுவோம், ஆர் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அவங்க ஃபஸ்ட்டு ஸ்மாலர் ஜக் வாங்குறாங்க. அந்த ஸ்மாலர் ஜக்கோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டால் 3/4 லிட்டர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து குட்டி ஜக், குட்டியாக தான் இது இருக்கும். அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஜக் ஒன்று வாங்குறாங்க. அந்த பெரிய ஜக் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டின்னு டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து 2/3 டைம்ஸ் ஸ்மாலர் ஜக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதாம்மா உங்களுக்கு ஹைலைட்டை. இந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கொஷினே கொண்டுட்டு வர போகிறோம். புரிஞ்சுதாம்மா? ஸோ இந்த வேர்டு மட்டும்தான் நமக்கு கீ. அதாவது பிக்கர் ஜக்கோட வெயிட் எப்படி இருக்கும், அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2/3 டைம்ஸ் ஸ்மாலர் ஜக். எவ்வளோ கொள்ளளவு பிடிக்கும்னு கேட்குறாங்க, எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது டைரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக 2/3 டைம்ஸ் ஸ்மாலர் ஜக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2/3 த கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்மால் ஜக் எவ்வளோ வந்து 3/4 லிட்டர். த கெப்பாசிட்டி ஆஃப் லார்ஜ் ஜக் வந்து 2/3 டைம்ஸ் ஆஸ் லார்ஜ் ஆஸ் ஸ்மால் ஜக். ஓகேவாம்மா? அப்போ 2/3 நோ சேஞ்ச். டைம்ஸ் மீன்ஸ் இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனில் பார்த்துருக்கோம். டைம்ஸு ஆஃபு ப்ரொடக்ட்லாம் வேர்டு வந்ததுனாவே நம்ம இன்டூன்னு போட்டுக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது இன்டூன்னு போட்டாச்சு. ஆஸ் லார்ஜ் ஆஸ் ஸ்மால் ஜக், அதாவது ஸ்மால் ஜக் எவ்வளோ பெருசு இருக்கோ அதை போல் இது 2/3 டைம்ஸுங்கும் போது டைம்ஸ்னாவே மல்டிப்ளிகேஷன் தான். அப்போ ஸ்மால் ஜக்கோட வெயிட் எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளவு 3/4 லிட்டர்ஸ். போத் ஆர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ யூ மஸ்ட் கன்வெர்ட் இன்டு த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ 3 2s are 6, 6 + 2 8/3 இன்ட்டு 3 5s are 15 + 4 19/5மா. ஓகேவா? ஸோ அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் யாருமே சிம்பிளிஃபை ஆகாதனால நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளைங் த நியூமரேட்டர் டுகெதர் and multiplying the denominator together we get 152/15. So it is an improper fraction, so you wish convert into the mixed fraction. How can we do that? 152 divided by 15, how many times? 10 times. So 10 15s are 150, remainder 2. So we can write in the QR/D form, that is 10 2/15 liter. அப்போ ஸோ த கெப்பாசிட்டி ஆஃப் லார்ஜ் ஜக்ஸ் ஈக்குவல் டு 10 2/15 லிட்டர். அப்போ லார்ஜ் ஜக்ஸோட கெப்பாசிட்டி வருது 10 2/15 லிட்டர்ஸ்மா. தட் இஸ் த ஆன்சர். ஸோ லார்ஜ் ஜக்கோட கெப்பாசிட்டி 10 2/15 லிட்டர்ஸ். ஓகேவா? கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இதுவும் மிஸ்லினியஸில் தேர்ட் சம்மா. ரவி multiplied 25/8 and 16/15 and he says that the simplest form of its product is 10/3 and Chandru says the answer in the simplest form is 3 1/3. Who is correct or they both are correct? அதாவது ரவி வந்து ஒரு ஆக்சுவலாக நம்மளோட ஆப்ரேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்மா. அதில் மல்டிப்ளிகேஷனுக்கு 2 ரேஷனல் நம்பர் வேணும். அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, டிவைடாக இருந்தாலும் சரி 2 நம்பர் வேணும். ஸோ ரவிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்மை சொல்லிட்டாரு 10/3. அப்புறம் சந்துரு என்னங்கிறது இல்லை, எனக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் கரெக்டு, 3 1/3 தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறது கரெக்டு இல்லை ரெண்டுமே கரெக்டாக, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து த ப்ராடக்ட் ஆஃப் 25/18 and 16/15 என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ராடக்ட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு பண்ணணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு என்ன வருது, 400/120 வரும். சிம்பிளிஃபைங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், 40/12 கிடைக்கும். 40/12 வந்து டிவைடட் பை 4. Numerator and denominator both are divided by same number 4 ma. So we get
10/3. அப்போ ரவி சொன்னது கரெக்டு. சரி, அப்போ சந்துரு சொன்னது கரெக்டா? ரவி சொன்னது கரெக்டுன்னு சொல்லியாது. சந்துரு சொன்னது சந்துரு என்ன சொன்னார்? இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 10/3 கிடைக்கும். அது வந்து ஆன்சர் இல்லை, 3 1/3 தான் கிடைக்கும்னு சொல்கிறாரு. இந்த 10/3 கோசன்ட் ரிமைண்டர் டிவைசர் ஃபார்முக்கு எழுதும் பொழுது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? QR/D ஃபார்முக்கு எழுதும் பொழுது 3 1/3 கிடைக்குது. அப்போ சந்துரு சொன்னதும் கரெக்டு. அப்போ ரவி சொன்னது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது, சந்துரு சொன்னது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மிக்சடாக மாற்றிருக்காரு. ஸோ போத் ஆர் சேம் தான். அப்போ நம்ம ரெண்டு பேர் சொன்னதும் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவாம்மா? தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன், find the length of your room whose area is 153/10 square meter and whose breadth is 210/20 meter. லென்த் பர்த் கொடுத்தாவே நீங்கள் அந்த ரூம் என்ன ஷேப் இருக்குன்னு நீங்களாம் கெஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியானா இந்த உள்ளே இருக்கிறது தான். ஸோ 153/10 கொடுத்துட்டாங்க. லென்த்து 211/20 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ பிரெத் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா L/B ஸ்கொயர் யூனிட். ஏரியா கொடுத்தனால அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கலாம். 153/10 தட் இஸ் ஈக்குவல் டு L/211/20. போத் இங்கே வந்து இது வந்து இம்ப்ராப்பரில் மிக்சடில் இருக்குது. இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணும்பொழுது 51/20 கிடைக்குமா? ஸோ லெஃப்ட் டு ரைட்டு மூவ் பண்ணும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் லெஃப்ட் வரும் பொழுது டிவைடாக கன்வெர்ட் ஆயிரும். இன் டிவிஷன் வி மஸ்ட்டு ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். அப்போ 51/20க்கு ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 20/51 கிடைக்கும். ஸோ எப்போ இந்த ரெசிப்ரோக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ 153 டிவைடட் பை 10 மல்டிப்ளைங் பை த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் தட் இஸ் 20/51. ஓகேவா? சிம்பிளிஃபைங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வி கெட் 153/1 2/51. ஓகேவாம்மா? 153/1 into 2/51. 51 is 51. 3 51s are 153. Simplifying the numerator and denominator, we get 3 2s are 6. But the length of the room is equal to 6 meter. So length of the room is 6 meter. In miscellaneous exercise, we have only 4 sums like this exercise 1 to 1.1 to 1.3. Now let's see the challenging problems. Okay, mama. Let's see the challenging problems. In a map you know very well. ஸோ மேப்னா எப்படி இருக்கும்? இப்படி இந்தியன் மேப், வேர்ல்டு மேப் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்தியன் மேப்பில் இங்கே தமிழ்நாடு ஸ்கொயர் காமிக்க அப்படி சொன்னாங்கன்னா 3400 அப்ராக்சிமேட்லி ஸ்கொயர் மீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா டக்குன்னு அவ்வளோ தூரத்தை நம்ம போட்டு கட்ட முடியாது. ஏன்னா இது வந்து இன்ச்சஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 3.4 அப்படின்னு சொல்லலாம், அல்லது மீட்டர் சென்டிமீட்டரில் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க? 1 inch ரெஃபர் டு 120 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ஸ்கேல். 1 inch அப்படின்னு நம்ம அவங்க கொடுத்தாங்கன்னா நாமளாக இமேஜ் பண்ணிக்கணும். 120 கிலோமீட்டராக இமேஜ் பண்ணிக்கணும். அந்த 120 கிலோமீட்டர்லேயும் இந்த நோட்லேயோ இந்த பேப்பர்லேயோ நம்மளால் ஷோ பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? 1 inch அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 120 கிலோமீட்டர்னு அவங்களே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. 2 சிட்டி இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. பிசிங்கிற 2 cities. அதோட இன்ச்சஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சிட்டி ஏலேருந்து அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கம்மா. பிக்கு சிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கேட்கும்போது டோட்டல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏலேருந்து பிக்கு எவ்வளோ இன்ச்சஸ்னால் 4 1/6 inches. ஏலேருந்து சிக்கு எவ்வளோனா 3 1/3 inches வந்து அதோட டிஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து இந்த 2 சிட்டிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். அப்போ டோட்டல்லாம் என்ன பண்ணணும்? 2 இன்ச்சஸையும் ஆட் பண்ணணும். த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சிட்டிஸ் பி அண்ட் சி, அதாவது பி சிட்டிக்கும் சி சிட்டிக்கும் உள்ள பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும்? 4 1/6 + 3 1/3 கிடைக்கும். ஓகேவாம்மா? ஸோ இது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். மிக்சடில் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். உங்களுக்கு தெரியும் 6 4s are 24, 24 + 1 25, டினாமினேட்டர் நோ சேஞ்ச். 3 3s are 9, 9 + 1 10, 10/3, டினாமினேட்டர் நோ சேஞ்ச். அப்போ இது வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். டினாமினேட்டர்ஸ் ஆர் அன்லைக்காக இருக்கிறனால we should take LCM of these two numbers. So what do you get? So 25/6 + 20/6 கிடைக்கும். So adding these two numbers we get 45/6 inches. ஸோ த ஆன்சர் ஷுட் பி இன் கிலோமீட்டரில் தான் இருக்கணும். எப்பயுமே வந்து மேப்லாம் குறிக்கும் பொழுது டிஸ்டன்ஸ்லாம் மெஷர் பண்ணும்போது கிலோமீட்டர் தான் சொல்லுவோம். இது மேப் அப்படிங்கிறனால இன்ச்சஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக ஆன்சரை சொல்லும்போது கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் சொல்லணும். அவங்களே நமக்கு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. 1 inchங்கிறது 120 கிலோமீட்டர், நமக்கு கிடைச்சது 45/6 inches அப்படிங்கும்போது 120ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1 inch = 120 கிலோமீட்டர் அப்படின்னா 45/6 inches = 45/6 × 120 கிலோமீட்டர். Simplifying the numerator and denominator we get 20. அப்போ 45 × 20 kilometers = 900 kilometers. So
லுக் ஹியர்மா. ஸோ டோட்டலாக இந்த பிக்கும் இந்த சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 900 கிலோமீட்டர். ஓகேவாம்மா? ஸோ எனி டவுட்? ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இது சேலஞ்சிங்கில் 12th ஒன்மா. சேலஞ்சிங்கில் 12th ஒன். கிவ் அன் எக்ஸாம்பிள் அண்ட் வெரிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட். அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து வெரிஃபை பண்ணி காட்ட சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த 12th ரோமன் மட்டும் ப்ராப்பர்ட்டிஸை டிவைட் பண்ணி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் இஸ் கலெக்டட் அண்டர் அடிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்கில் இருந்தது. ஸோ அடிஷனில் 2 நம்பர் எடுத்து க்ளோசர் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு காமிக்கிறோம். நானும் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். 4/5 கிடச்சிருக்கு. இது ரேஷனல் நம்பர் தான். அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அடிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நியூ புக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஓல்டு புக்கில் கொடுத்ததுமா. நாமளாக இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். உன்னோட ஆஸ் யூ லைக், உன்னோட விருப்பப்படி தான். நீ இதே நம்பர் தான் எடுக்கணும், இல்லை வேறு நம்பர் கூட எடுத்து போடலாம். ஓகேவா? இதுதான் உன்னோட புக்கோட கண்டிஷன். இது வந்து நான் ஓல்டு புக்கில் இருந்ததை போட்டு காமிச்சிருக்கேன். அதையும் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர் இஸ் க்ளோஸ் அண்டர் டிவிஷன்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு கேட்டாங்க. இங்கே வந்து அடிஷன்னு கேட்டனால ப்ளஸ் போட்டிருக்கோமா. ஸோ டிவிஷன் பார்க்கும்போது A/B = C. A/B = C. ஸோ போத் த நம்பர் எடுத்துகிட்டு அதை டிவைட் பண்ணுறோம். இன் டிவிஷனில் வி ஷுட் ஃபைண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். So 1/5 multiply the reciprocal of the division 3/5, we get the answer. That is the 1/3. This is also a rational number ma. So closer is true for the division. Okay vama. So additionally நான் prove பண்ணி காமிச்சிருக்கேன் according to the old book. So divisionly நான் prove பண்ணி காமிச்சிருக்கேன். This year new book ஓட டிபெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். Okay வாமா. Then coming to the next one. இதுதான் செகண்ட் ஒன். The second statement, the subtraction is not commutative for rational number சொல்லியிருக்காங்க. சப்ராக்ஷன் கம்யூட்டேட்டிவில் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதை ப்ரூவ் பண்ணு, எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ட்ரூமா. என்கிட்ட கம்யூட்டேட்டிவ் வந்து ஒன்லி அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்ராக்ஷன்லேயும் டிவிஷன்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவாமா? ஸோ வாட் இஸ் த கம்யூட்டேட்டிவ்? த ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். A - B = not equal to B - A. அதை ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். 2 rational, we should take the 2 rational numbers and subtracting on left hand side we get -2/5. Similarly, you verify and calculate the on right hand side we get +2/5 ma. So this is the left hand side, this is the right hand side, both are different. So commutative is not satisfied under subtraction. Okay mama. Then division is not associative for rational numbers சொல்லியிருக்காங்க மா. ஸோ டிவிஷன் வந்து அசோசியேட்டில் வராது, கம்யூட்டேட்டிவ் வராது, அசோசியேட்டிவ்னு வராதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அசோசியேட்டிவில் வந்து அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஸோ த 2 number which is in bracket and divided by the third number, a number that is equal to the a number divided by a B divided by C which is in bracket. அதாவது 3 நம்பர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணி தேர்ட் நம்பரோட டிவைட் பண்ணணும். அடுத்தது வந்து ஆன் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்டையும் தேர்டையும் டிவைட் பண்ணி ஃபஸ்ட் நம்பரோட டிவைட் பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், இன் டிவிஷனில் வி ஷுட் டேக் த டிவைசர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். எந்த ஒரு நம்பருக்கும் நாங்கள் எழுதலை மிஸ்ஸு, ஏன்னா நிறைய டிவைடு, நிறைய மல்டிப்ளிகேஷன், நிறைய சப்ராக்ஷன், அடிஷன்லாம் பார்த்தாச்சு. ஸோ மல்டிப்ளிகேஷன்லாம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், அடிஷன் சப்ராக்ஷன்னா எல்சிஎம் எடுக்கணும், டிவிஷன்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/3. அப்புறம் அண்ட் தென் சிம்பிளிஃபைங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 கிடைக்குமா. ஸோ எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் நம்பரோட டிவைஸ், இது வந்து இப்போ டிவைஸராக இருக்கும், இதோட வந்து ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 2/5 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2/15 கிடைக்கும். திஸ் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்மா. சிமிலர்லி we can calculating and finding the result we get 5/6 ma. Both are different. So from this we can easily say that associative is not true for under division. So we must simplifying the second and third number and again dividing with first number. Okay mama. Then we must find the reciprocal of the divisor and simplifying we get 5/6 on right hand side, 2/15 on left hand side. Both are different. From this we can say that associative is not true for under division. Okay, are you understand? Then coming to the fourth statement, the distributive property of multiplication over subtraction is true for rational numbers. ஸோ ப்ரீவியஸில் நம்ம என்ன பண்ணோம், அடிஷன் தான் பார்த்துருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா என்ன பண்ணோம், இவங்க எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் நம்பர் ஒருத்தருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, செகண்ட் நம்பர் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ A/B ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அடுத்தது மைனஸ் சிம்பிள், அடுத்தது எகெயின் A/C செகண்ட் நம்பராக இருக்கும். அப்போ A/B - C is equal to A/B minus A/C. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணணும். பிட்மாஸோட ரூல்ஸ் பிரகாரம்
ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது லைக் டினாமினேட்டராக இருக்கிறனால ரொம்ப ஈஸி. 3 - 5 என்ன ஆகும், -2/2 ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன 2/2 அகேன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு -1 கிடைக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸாக 1/2 இருக்குது. மல்டிப்ளைங் திஸ் to 1 we get -1/2. This is the left hand side ma. Then simplifying the right hand side, you must simplifying the bracket first ma. 1/2 into 3/2 we get 3/4 minus 1/2 into 5/2 we get -5/4, we get 3 - 5/4. Simplifying the numerator and denominator we get 1/2. So -1/2 both are equal. Left hand side equal to right hand side. So hence the distributive property of multiplication over subtraction is true for rational number. Okay ma. Then coming to the next one, the fifth point, the mean of two rational number is rational number and lies between them. This is the statement. அதாவது ஒரு மீன் எடுத்த ஏதாவது எனி டூ ரேஷனல் நம்பருக்கு மீன் எடுத்த அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஆன்சர் அவங்களுக்கு இடையில தான் இருப்பாங்க. அது வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ரேஷனல் நம்பர் எடுத்தால் ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். இண்டிஜர்ஸ் எடுத்தால் இண்டிஜர்ஸ் இருக்கும். ஹோல் நம்பர் எடுத்தால் ஹோல் நம்பராக இருக்கும். நேச்சுரல் எடுத்தால் நேச்சுரலாக இருக்கும். வர ஆன்சரும் இன் பிட்வீன் நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நானே ஓனாக 2 நம்பர் எடுத்திருக்கேன். ஏ வந்து 1/2, பி வந்து 3/2ன்னு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து லைக் டினாமினேட்டராக எடுத்துக்கோங்கம்மா. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆவரேஜ் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா வந்து a + b/2. ஸோ ஆக்சுவலாக 1/2 3/2 எங்கே இருக்கும் நம்பரில் என்னென்னா, ஸோ லுக் ஆன் த நம்பர் லைன், the 1/2 and 3/2 lies here. ஸோ ஆஃப்டர் 1/2 ஃபர்ஸ்ட் தென் 3/2 ஃபைண்ட் த பிட்வீன் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ யூஸிங் த ஆவரேஜ் மெத்தட், வாட் இஸ் த ஃபார்முலா? 1/2 into a + b. Adding the a and b we get 4/2. That is simplifying the numerator and the denominator we get 2. Okay. ஸோ காமனாக வந்து 1/2 இருக்குது. சிம்பிளி 1/2 into 2 சிம்பிளிஃபை பண்ணால் we get 1. ஸோ the 1 lies between which one? -1/2 and 3/2. From this we can easily say that the answer should be lies between 1/2 given rational number. So 1 is also a rational number. How? When you put the 1 in the denominator, it is also a rational number. So the 1 is lies between 1/2 and 3/2. Because so from this we can state that, proved that the mean of two rational number is rational and lies between them. Okay, are you understand? Hence proved. So the statement is proved. So coming to the next one ma. If 1/4 of ragi adai weight 120 grams, what will be the weight of 2/3 of the same ragi vadai? லுக்மா, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஃப்ராக்ஷன் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு ஹோல் பார்ட்டாக டிவைட் பண்ணும்பொழுது தான் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1/4 அப்படிங்கிறது, இப்போ ஒரு அடை இருக்குது, அடை தோசையில் 4ஆக டிவைட் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து 1/4 கிடைக்கும். நான் எடுத்திருக்கிறது ஒரு பார்ட் தான். அந்த ஒரு பார்ட் வந்து எவ்வளோ கிராம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 120 கிராம் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ஃபுல் அடை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்பயுமே ஒரு ஃபுல் பார்ட்டில் இருந்து தான் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஃபுல் பார்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், அந்த ஃப்ராக்ஷன் போட்டாச்சு. அந்த ஃப்ராக்ஷன் 1/4 அப்படிங்கிறது 120 கிராம். ஓகேவா? அது எப்படி எக்ஸ்பிரஷனில் எழுதலாம் அப்படின்னா 1/4 into x, 1/4 ஆஃப் மீன்ஸ் இன்ட்டு ஏ ராகி அடையை நான் என்னென்னு எடுத்திருக்கேன், ஃபுல் ராகி அடை. ஏ ராகினா ஃபுல் ராகி அடை. ஒரு முழு ராகி அடையோட எடை எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னா எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இட் இஸ் ஈக்குவல் டு 120 கிராம்மா. ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், டினாமினேட்டர் வந்து ரைட் சைடு வரும்பொழுது நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ வந்து 120 into 4ங்கும்போது 480 கிராம்னு கிடைக்கும். அப்போ முழு ராகி அடையோட வெயிட் எவ்வளோ இருக்கும், 480 கிராம். அது ஓகே, அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட அவங்க நிறுத்தலை. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் வில் பி த வெயிட் ஆஃப் 2/3 ஆஃப் த சேம் அடை. அதே அடையை நீங்கள் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கும் பொழுது அதில் 2/3 எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஃபுல் ராகி அடை அதே அடை தான். இங்கே வந்து நம்ம வந்து 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அவங்க 3ஆக டிவைட் பண்ணி அவங்க 2 எடுத்துக்கும் பொழுது இதோட வெயிட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸிமா. முன்ன வந்து நமக்கு அவங்களே சொல்லிட்டாங்க, எடுத்துக்கிட்ட அடையோட வெயிட் அவங்க சொல்லிட்டாங்க. இங்கே சொல்லலை, அவ்வளோதான். அப்போ சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணணும், அன்னோன் வேல்யூவாக அது இருக்கும் பொழுது அந்த ஃப்ராக்ஷன் இன்ட்டு ஹோல் பார்ட்டையும் ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் அதோட வெயிட்டு கிடச்சிரும். அப்போ 2/3 into 480 சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, 320 கிராம். அப்போ அந்த 2/3 அப்படிங்கிறது எவ்வளோ வெயிட்டு, அந்த 480ல் 2/3ங்கிறது 480ல் 320 கிராம். அப்போ த வெயிட் ஆஃப் 2/3 ஆஃப் த சேம் ராகி அடை இஸ் ஈக்குவல் டு 320 கிராம். புரியுதாம்மா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். If
p plus 2q is equal to 18. அம்மா மைண்ட் இட்மா, ஒரு p 2 qவை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு ஆன்சர் 18 கிடைக்குது. அதே pqவை மல்டிப்ளை பண்ணும் பொழுது 40 கிடைக்குது. நீங்கள் 2/p + 1/qவோட ஆன்சரை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, p + 2q is equal to 18, pq is equal to 40. இதை மட்டும் மறந்துடாதீங்க. இதை வச்சு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அடிஷனுங்கிறதுனால we should take LCM. pqக்கு LCM எடுத்தால் pq தான். ஓகேவாம்மா? ஏன்னா அந்த வேல்யூ வந்து டிஃபராக இருக்கும். p வேறு வேரியபிள், q வேறு. அப்போ இந்த q இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், p இருக்குது, நமக்கு என்ன தேவை, q தேவை. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் ஆர் மல்டிப்ளை பை q. இங்கே q இருக்குது, என்ன தேவை, p தேவை. அதனால் என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் ஆர் மல்டிப்ளை பை p. அப்போ உங்களோட வேல்யூ என்ன ஆகும், 2q + 2q by pq + p by pqன்னு வரும். அப்போ இது வந்து சேர்த்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் வந்து லைக்காக மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு pqன்னு இருந்த டினாமினேட்டரை நம்ம pqன்னு எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ரேஷனல் நம்பரில் p இருந்தது, இன்னொரு ரேஷனல் நம்பரில் q இருந்தது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ரேஷனல் நம்பர்லையுமே pq இருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு நியூமரேட்டர் என்ன ஆகுது, 2q + p மாறிடும். இந்த 2q + pயோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2qவோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், p + 2qனாலும் 2q + pனாலும் ஒரே வேல்யூ தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 18ஐ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 18 நியூமரேட்டரில் 18, டினாமினேட்டரில் வந்து என்ன ஆகுது, pqயோட வேல்யூ வந்து 40. அப்போ சிம்பிளிஃபைங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை த சேம் நம்பர் 2, we get 9/20. ஸோ அந்த 2/p + 1/qவோட வேல்யூ என்ன வரும், 9/20. ஓகேவாம்மா? தென் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், 15th ஒன், ஃபைண்ட் x if 5x/5, அதாவது இது ஹோல் நம்பர், இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இன்ட்டு 3/4 that is equal to 21. இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதோட ஆன்சர் வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சரை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணோம். என்ன பண்ணோம், டிவைசரையும் கோசன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரோட ஆட் பண்ணோம். இங்கே ரிமைண்டர் வந்து வேரியபிளாக இருக்கிறனால நான் என்ன பண்ணேன், டிவைசரையும் கோசன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி 25 அப்படியே வச்சுட்டேன். இதை நம்ம என்ன சிம்பிள் போடணும், ப்ளஸ். அந்த சிம்பிள் இங்கே போட்டு அந்த வேரியபிளை தனியாக வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன். இப்போ மல்டிப்ளிகேஷனையும் அடிஷனும் சேம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் செய்யலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் வந்து 2 பேரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க, அடிஷனில் வந்து வேரியபிளாக இருக்காங்க. அப்போ அந்த வேரியபிள் அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் நோ சேஞ்ச். ஸோ இது ஆஸ் யூஸ்வல் மிக்சரை இம்ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. 3 4s are 12, 12 + 3 15/4 that is equal to 21. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும் பொழுது இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, 3/4 கிடைக்கும். ஸோ 25 + x × 3/4 = 21. இந்த நியூமரேட்டர் இங்கே வரும், ரைட் சைடு வரும் பொழுது என்னவா மாறிடும், 4/3 மாறிடும். இன்ட்டுவாக இருக்கிறது என்னவா மாறும், டிவைடாக மாறும். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். த ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/4 என்ன ஆகும், 4/3 ஆகும். அதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அடுத்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். 7 4s are மல்டிப்ளைங் த நியூமரேட்டர் டுகெதர், 7 4s are 28. லுக் ஹியர்மா, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மும் ஒரு வேரியபிளும் இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டுட்டு வரும் பொழுது 28 ப்ளஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் மைனஸாக மாறிடும். அப்போ 28 - 25 3. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறாங்க, 3. எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அதனால் எக்ஸோட வேல்யூ 3. இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ 3மா. ஓகேவா? எப்படி பண்ணுறது புரியுதா? The final one mom, by how much does 1 by denominatorல ஒரு fraction இருக்கு, 10/11 exceed numeratorல ஒரு fraction இருக்கு, 1/10/11 சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த செகண்ட் நம்பரை விட எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், 7 exceed 5. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட 7 எவ்வளோ டைம் அதிகம், 2 times. அதாவது எவ்வளோ அதிகம், 2 நம்பர்ஸ் அதிகம். அதுக்கு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணேன். 7 - 2 that is equal to 2. சப்ராக்ட் பண்ணனா அப்போ 7 exceed 5. ஹவு மச் டஸ் 7 exceed 5? 2. எவ்வளோ வந்து 7 5 விட அதிகம் அப்படின்னா 2 நம்பர் அதிகம். அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பரை விட எவ்வளோ அதிகம்னு கேட்கும் பொழுது நம்ம சைனஸ் பண்ணி சொல்லணும். புரியுதா? அப்போ டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை திருப்பி போடும் பொழுது மேலே நியூமினேட்டர் 11 போயிடும், டினாமினேட்டரில் 10 வந்துடும். இந்த நியூமரேட்டர் 1/10 இருக்குது. அந்த 1/10 கீழே போடுறோம். 1/10 ×
11. 1/10 into 11 மாறிடும். இந்த நியூமரேட்டர் கீழே வந்துடும். நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு வரும். 10 11s 110. இப்போ என்ன ஆகும்? 11/10 minus 1/110. அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக எல்சிஎம் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 11 டேபிள் எடுத்தோம்னா இது 10, இது 10 ஆயிரும். அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள் எடுத்தோம்னா 5 ஆகும். அடுத்து 5 டேபிளில் போட்டோம்னா 1,1 வரும். 11 2s 22, 22 5s 110 ஆயிடும். அப்போ இங்கே 10 இருக்குது. 110 வரணும்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் மோத்தார் மல்டிப்ளை பை 11. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மேலே வந்து 121 ஆயிரும். மல்டிப்ளைங் த நியூமரேட்டர் 121 வித் காமன் டினாமினேட்டர் 110. அதே மாதிரி 111 இஸ் 1 அதாவது இங்கே 110 தான் இருக்குது எல்சிஎம். அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் 1. ஸோ 11 இஸ் 1, 110 into 1 1/110. ஓகேவாம்மா? ஸோ இப்போ வந்து நியூமரேட்டரில் வந்து சேம் காமன் டினாமினேட்டர் 110 இருக்குது. அப்போ நியூமரேட்டரை செப்பரேட் பண்ணிக்கிறோம். 121ல் 1 செப்பரேட் பண்ணும் பொழுது 120/110 கிடைக்கும். சிம்பிளிஃபைங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் we get 12/11. அப்போ எவ்வளோ டைம்ஸ் இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா 12/11 டைம்ஸ் 1/10/11 இஸ் எக்ஸீட் 1/10 divided by 11. ஓகேவாம்மா? தட்ஸ் ஆல். இது ஓகேம்மா. இது பாருங்கள், இது ஃபுல்லாமே நம்மளோட ஃபஸ்ட்டு 3 எக்ஸசைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் பார்க்கலாம். ஓகேவா? எனி டவுட் ஆஸ்க் மீமா. தேங்க்யூ.